Hi friends, so இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Arduinoல எப்படி வந்து பட்டனோட வேல்யூ ரீட் பண்றது, சோ அந்த பட்டன் வந்து எப்படி மேக் பண்றது அப்படினு பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பட்டன் சொல்லிட்டு ஒரு மாடியூல் தனியா வைப்பாங்க. சோ அத வாங்கிட்டாலும் ஓகே தான். அப்படியே பட்டன் நீங்க மேக் பண்றீங்க, அப்ப பட்டனோட வேல்யூ வந்து நீங்க ரீட் பண்றீங்க அப்படினா சோ நான் சொல்ற ஒரு மெத்தடாலஜி எப்படி நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி பாத்தீங்கன்னா நீங்க வெறுமனே இந்த பட்டனை மட்டும் வச்சு அங்கிட்டு வந்து 5 வோல்ட் கொடுத்துட்டு இங்கிட்டு இருந்து நீங்க எடுக்கறீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த 1ன்ற ஒரு வேல்யூ வந்து அதாவது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ரேட்ல 1ன்ற வேல்யூ வந்து வந்துகிட்டே இருக்கும். சோ அத வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லோடுல பாத்தீங்கன்னா ஒரு லைட் வச்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் நீங்க 5 வோல்ட் போகுதுனா சோ அந்த சமயம் நீங்க என்ன பண்ணனும்னா இந்த LED யூஸ் பண்ணி அந்த பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த LED வந்து மிச்ச இருக்க எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா அந்த 1ன்ற ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்காது. சோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ அந்த 1ன்ற ஒரு வேல்யூ வந்து வந்துகிட்டே இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வேல்யூவை ரீட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி வந்து கண்டினியூட்டி பண்ணனும்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த பட்டன் எடுத்துக்கணும். சோ இந்த பட்டன் பாத்தீங்கன்னா இந்த சைடு கொடுத்து அந்த சைடு இருக்க மாதிரி இருக்கும். கார்னர் டு கார்னர். இந்த கார்னர்ல கொடுத்தோம்னா அந்த கார்னர்ல தான் பாத்தீங்கன்னா அவுட் வரும் அமுக்குறப்ப. சோ இந்த கார்னர்ல நீங்க பத்த வைக்கிறீங்கன்னா அந்த கார்னர்ல இருந்து எடுக்கும். இந்த கார்னர்ல பத்த வச்சீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து தான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த கார்னர்ல இருந்து எடுக்கிறோம் அப்படினா அந்த கார்னர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா LED வந்து கனெக்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டரை அந்த கார்னர்ல கனெக்ட் பண்ணிரணும். அந்த ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிறோம். சோ அந்த ரெசிஸ்டர் இந்த கார்னர்ல 5 வோல்ட் கொடுக்குறோம். அந்த பக்கம் அந்த ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டோம். அங்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த பெருசா இருக்குது பாத்தீங்கன்னா பிளஸ், சிறுசா இருக்குது பாத்தீங்கன்னா மைனஸ் LED எப்பயுமே. சோ பெருசா இருக்க பிளஸ் இருக்க அந்த சைடு வந்து அந்த ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிரோம். அங்கிட்டு இருக்கல கிரவுண்ட் கொடுத்துறோம். LED ல அங்கிட்டு இருக்கதுல கிரவுண்ட் கொடுத்துறோம். சோ இந்த மாதிரி தான் இங்கிட்டு பிளஸ் கொடுத்துறோம். நடுவுல வந்து டேட்டா இங்கிட்டு வந்து கிரவுண்ட் கொடுத்துறோம். நடுவுல வந்து டேட்டா எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எங்கெங்கலாம் என்னென்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு இமேஜும் போட்டு காமிச்சி இது டெக்ஸ்டாவும் போட்டு காமிக்கிறேன். இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா டேட்டா. இருங்க ஒரு நிமிஷம் இதாயிருச்சு. ஒரு நிமிஷம்ங்க. உங்களுக்கு நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. LED ல எப்பயும் பெருசா இருக்குது தான் பாத்தீங்கன்னா பிளஸ். அது நீங்க நல்லா நான் வச்சுக்கோங்க. பெருசா இருக்குது பிளஸ், கம்பி பெருசா இருக்குது, சிறுசா இருக்குது மைனஸ். சோ இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பிளஸ் கொடுக்குறோம், இங்க மைனஸ் கொடுக்குறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி பண்ணிட்டு இங்க இருந்து டேட்டாவை எடுத்துக்கிறோம். சோ அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக் தான். இத உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். சோ இப்படி அமுக்குறப்ப நமக்கு பாத்தீங்கன்னா டேட்டா என்ன ஆகும்னா லோட் ஆகி இந்த LED க்கு போகும். அங்க இருந்து டேட்டா எடுத்துக்கும். மிச்ச இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த LED வழியாவே வந்து ஃபால்ஸ் ஆயிடும். அத பாத்தீங்கன்னா LED வழியாவே அந்த பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எரிஞ்சு முடிஞ்சிரும். சோ அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 0வே திருப்பி கிடைச்சிரும். ஓகே फ्रेंड्स, இப்போ பாருங்க நான் பத்த வச்சிட்டேன். எங்கங்க பத்த வச்சிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த கார்னர்ல பிளஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ளஸ் எங்கே கொண்டு போய் கொடுத்துருக்கேன்னா இந்த கார்னர் கொடுத்து அந்த கார்னர் எடுத்து அங்கிட்டிருந்து ரெசிஸ்டர் போட்டு அந்த ரெசிஸ்டர் கேப்பில் டேட்டா எடுத்துட்டு இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரும். ஸோ இங்கேருந்து ரெசிஸ்டர்லேருந்து இங்கே வந்து எல்இடிக்கு வரும். எல்இடிலேருந்து கிரவுண்டு கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள் பின்னாடி கிரவுண்டு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன் டைம் பட்டன் நமக்குறப்ப என்ன ஆகும்னா பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ்லாம் பட்டனை தாண்டி போகும். ஸோ பட்டனை தாண்டி போகிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டாவில் ஒன்று கிடச்சிரும். கிடச்ச பின்னாடி மிச்சம் இருக்க பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ்லாம் எல்இடிக்கு போயிடும். ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டில் தான் நான் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நான் ப்ரோக்ராம் ஏற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரோக்ராமில் என்னென்ன ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. Arduino ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸில் எக்ஸாம்பிள்ஸில் பேசிக் அதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரீட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ டிஜிட்டல் ரீட்லேருந்து எடுத்துக்கோங்க. அதே புஷ் பட்டன் 2ன்னு தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இதை நம்மளும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதுலேருந்து என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா அடிச்சுக்குவோம். ஸோ இஃப் கண்டிஷனில் என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு பட்டன் அமுக்கிறப்ப நமக்கு வேல்யூ கூட்டிகிட்டே இருக்க மாட்டோம். ஒவ்வொரு வட்டமும் நம்ம பட்டன் அமுக்கிறப்ப ஒவ்வொரு டைமும் நம்ம பட்டன் அமுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து கூட்டிக்கிட்டே இருக்க மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனில் பட்டன் ஸ்டேட்டை வந்து வச்சாச்சு. ஸோ பட்டன் ஸ்டேட்னா 1 2 நமக்கு காமிக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்பர்னு சொல்லி ஒரு டிஃபால்ட்டாக ஒன்று வச்சாச்சு. ஸோ நம்பர்னு வச்சாச்சு. ஸோ பட்டன் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ப்ளஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்பர் ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒவ்வொரு வட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் நம்பர்னு வச்சுட்டிங்கனாலே அது 0 தான் எடுத்துக்கும். நீங்கள் போய் 0ன்னு கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 0ன்னு வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டும் நம்ம இது பண்ணுறப்ப நம்ம பட்டனோட வச்சு என்ன சொல்கிறது நம்பரோட வெளியே கூடிக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ண வச்சுருவோம். ஸோ அந்த ப்ளஸ் எடுத்து விட்டுருங்க. நம்பரை மட்டும் டிஸ்பிளே பண்ணுவோம். இப்போ நான் கம்பேர் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். இஃப் கண்டிஷனில் பட்டன் ஸ்டேட் 1 தான் நம்பரோட வெளியே கூடணும்னு நான் வச்சிருக்கேன். அவ்வளோ. ஸோ ஒரு வட்டம் நான் 1 அமுக்கிறப்ப நம்பரோட வெளியே கூடும். பாருங்கள் 0ல் இருக்குது. ஒரு வட்டம் நான் பட்டன் அமுக்கிறேன் 1 வந்துருச்சு. அடுத்த டைம் நான் பட்டன் அமுக்கிறேன் 2 வந்துருச்சு. உங்களுக்கு தெரியல பாருங்கள். ஸோ நம்ம ஒரு வட்டம் அமுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லைட் எரியும். ஸோ லைட்டும் எரியும். அடுத்த டைம் அங்கே வேல்யூவும் கூடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த பட்டனோட வேல்யூ எப்படி எடுக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.